வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டங்க. வெண்பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்புங்க. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு கூட போடலாம். ஆனால் நான் 3/4 டம்ளர் தான் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்துட்டு சீவி வச்சுட்டு 3 பச்சை மிளகாவை சீவி வச்சுருக்காங்க. அதுவும் இந்த அரிசி கூட போட்டுக்கணுங்க. போட்டு அது தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிடுங்க. 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போடணுங்க. உப்பு போட்டுட்டு நம்ம குக்கரை கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி குக்கரை வச்சிடலாங்க. 8 விசில் விட்டங்க. நல்லா குழஞ்சிச்சிங்க. பொங்கல் சூப்பராக குழஞ்சிச்சிங்க. பாருங்கள், செமையாக இருக்குங்களா. இப்போ வந்து நாம் என்ன பண்ணோம், அந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த மாதிரி நம்ம அரிசி வேகும் போதே போட்டு வச்சா, தாளித்து கொட்டுறதை விட வேகும் போது போட்டு வைக்கும்போது நல்ல வாசனைங்க. வாங்க நமக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ரொம்ப பிடிக்குன்றவங்க நிறைய நெய் ஊற்றிக்கோங்க. பிடிக்காதுன்றவங்க கொஞ்சம் நெய், கொஞ்சம் எஸ்பிஎஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் நெய் தான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு, ஜீரகம், அப்புறம் முந்திரி பருப்புங்க. முந்திரி பருப்பு ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்து இதில் கொட்டிடுவோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்பொங்கல் செமையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி பொங்கல் நீங்களே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கரில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாங்க. இப்போ என்ன தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொங்கலுக்கு வந்துட்டு சட்னி, அப்புறம் வந்துட்டு வடை கூட, உளுத்த வடை கூட ரெடி பண்ணேன். ஆனால் அந்த டைமுக்கு ரெடி ஆகலை, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. அதனால் பொங்கலும் சட்னியும் தான் செஞ்சுருக்கேன். சரிங்களா, செமையாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் பொங்கல்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், நிறைய சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி பொங்கல் செய்யுங்க. சரிங்களா, நம்ம சட்னி ரெடி பண்ணலாம். தேங்காய், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பொட்டுக்கடலை. நான் எனக்கு மெஷர்மெண்ட்டு தெரியும், தோராயமாக இருந்தாலும் நான் அப்படியே கொட்டுறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி தெரியுதோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 100 பொட்டுக்கடலை போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியை கொட்டிடலாம். சட்னி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான ஒரு வெண்பொங்கல், ஒரு சட்னி ரெடிங்க. நம்ம வீட்டில் செம்மையாக சாப்பிடுவாங்க பசங்க. சரிங்களா, நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, இந்த வீடியோ லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பொங்கல் சட்னி ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். பை, see you. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.